ஒரு தடவை பட்டும் புத்தி வரலைன்னா என்ன பண்றது இவங்கள? அதுவும் பாருங்க, ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடக்குது கடலூர்ல. ரயில்வே கேட் கீப்பர் கவனக்குறைவால ரயில்வே கேட் மூடாம போனதுனால ஒரு ஸ்கூல் வேன் ரயில்வே கிராசிங்ல அந்த ட்ரெயின்ல அடிபட்டு 3 குழந்தைங்க இறந்து போனாங்க, ஸ்கூல் குழந்தைங்க. அந்த ஒரு சம்பவம் நடந்து அதுக்கான கேஸே இன்னும் முழுசா முடிவடையல. அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் நடக்க இருந்ததை ஒருத்தவர் தடுத்திருக்காரு. அவர் யாரும் இல்ல, ட்ரெயினோட லோகோ பைலட். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை அப்படின்ற ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே கிராசிங் இருக்கு. அந்த ரயில்வே கிராசிங்க்கு பக்கத்துல சேது எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்து. ஆனா அந்த வாலாந்தரவை ரயில்வே கிராசிங்கோட கேட் கீப்பர் பாத்தீங்கன்னா அந்த கேட்டை மூடல. இன் கேஸ் அந்த சேது எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா வேகமா அந்த ரயில்வே கிராசிங்கை கடந்திருந்தா கேட் மூடாததுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஆனா அந்த சேது எக்ஸ்பிரஸோட லோகோ பைலட் பாத்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு முன்னாடியே ட்ரெயினை நிறுத்திடுறா. ட்ரெயினை நிறுத்திட்டு என்னமோ பைக்கை நிப்பாட்டிட்டு போய் அந்த கேட் கீப்பர்ட்ட சொல்ற மாதிரி ட்ரெயினை நிப்பாட்டிட்டு போய் அந்த கேட் கீப்பர்ட்ட சொல்லி கேட்டை மூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் எடுத்துட்டு போயிருக்காரு. ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல கேட்டு அடைக்கிறாங்க. வண்டி வந்துருச்சு, கேட்டு ஓப்பன் இருந்துச்சு. கார்லாம் இன்னைக்கு 2-3 வண்டியெல்லாம் இன்னைக்கு அடிவோட பார்த்துச்சு. கேட்டுக்கு பொருளாக இவ்வளவு மோசமாக இருக்காங்க. பாருங்க, ஏற்றிட்டீங்க சொல்லுங்க. நான் மேலே பாதி தூரம் ஏறி போகணும், வண்டி சத்தம் கேட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. வண்டி நிற்கிது, நம்ம வண்டி இப்போ தான் லாக் பண்ணி டிரைவர் போய் இப்போ தான் வண்டி எடுக்கிறாப்புல. பாருங்கள் ரயில்வே நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இன்றைக்கி நிறையா ஒரு விபத்துலேருந்து தப்பிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ இப்போ தான் வண்டி நின்று போகுது பாருங்கள். கேட்டுக்கு அப்புறம் இப்போ தான் நிற்கிறான். இது என்ன நடக்குது இங்கே? என்ன ரயில்வே நிர்வாகம்? இதுக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டானே சாட்டையடி சண்முகம். ஆமா, அவன் எங்க தாண்டா போனேன், ஆளையே காணா.